வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் அதிகாரத்தை குறைக்கும் யுஜிசி விதிமுறைக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம். வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என்ற முதலமைச்சரின் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. யுஜிசி விதிமுறையை ஏற்காவிட்டால் பட்டங்களை வழங்க முடியாது என பகிரங்க மிரட்டல். மாநில பல்கலைக்கழகங்களை தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டுவர மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மாநிலங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களை தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டுவர முயற்சி செய்வது கெடு நோக்கம் கொண்டது, சுயநலமானது. இவர்களாக ஒரு உத்தரவை போட்டுவிட்டு இதனை அமுல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் யுஜிசி திட்டங்களில் பங்கேற்க முடியாது என்று சொல்வது அநியாயம் அல்லவா? அதுவும் பட்டங்களை வழங்க முடியாது என்பது பயங்கரமான மிரட்டல் அல்லவா எடுத்துக்காட்ட முடியும். யுஜிசிக்கு எதிரான தீர்மானத்திற்கு அதிமுக, பாமக ஆதரவு. திருத்தம் இறுதியானது அல்ல என பாஜக எதிர்ப்பு. சட்டப்பேரவையில் துறை அதிகாரிகள் அவர்களது இருக்கையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அமைச்சர் துரைமுருகனின் கோரிக்கையை ஏற்று சபாநாயகர் அப்பாவு உத்தரவு. பெரியாரை அவமதித்த சீமானின் சென்னை வீட்டை முற்றுகையிட முயன்ற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கைது. புதுச்சேரி வந்த சீமானுக்கு எதிராக போராடியவர்களை தடுத்ததால் தள்ளுமுள்ளு. பெரியாரின் நூல்களை அரசுடைமை ஆக்கிவிட்டு ஆதாரம் கேளுங்கள். அவமதித்து பேட்டியளித்த புகார் தொடர்பாக சீமான் பதில். பெரியார் விவகாரத்தில் சீமான் மாறி மாறி பேசுவதாக செய்தியாளர்கள் குற்றச்சாட்டு. அன்று தெளிவு இல்லாததால் பெரியாரை ஆதரித்ததாகவும் தற்போது தெளிவு வந்துவிட்டதால் எதிர்ப்பதாகவும் சீமான் விளக்கம். பெரியார் பேசியதற்கு ஆதாரங்கள் உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. ஆனால் சீமான் சொன்னது சரி என கூறவில்லை என்றும் விளக்கம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் திமுக புகார். கோவை, கடலூர், தஞ்சாவூர், ஈரோடு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்களில் பெரியாரிய இயக்கங்கள் சார்பில் மனு. சட்டப்பேரவையில் கேமராக்கள் எதிர்க்கட்சியின் பக்கம் திரும்பவே இல்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சட்டப்பேரவை ஆளும் கட்சி வரிசையோடும் சபாநாயகரோடும் முடிந்து விட்டதா என்றும் கேள்வி. நீதிமன்ற வழக்கில் தீர்ப்பு வந்தவுடன் டிஆர்பி மூலம் 6000 ஆசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதில். பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பொங்கல் தொகுப்பை பெறும் வகையில் நாளை தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் இயங்கும் என அறிவிப்பு. வழக்கமாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை விடுமுறை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மாற்றம். பொங்கல் நெருங்குவதையொட்டி மதுரையில் மல்லிகை விலை 3 மடங்கு உயர்வு. கிலோ 2000 ரூபாய்க்கு விற்பனை. பொங்கல் விழாவுக்கு கல்லூரிக்குள் அனுமதிக்காததால் சாலையில் பேரணியாக சென்று முழக்கமிட்ட பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள். பேருந்தின் மீது ஏறியும் அட்டகாசத்தில் ஈடுபட்டதால் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல்.
கோயில் யானைகள் தங்களை பராமரிக்க கோரி தங்களிடம் புகார் அளித்ததா? வழக்கு தொடர்ந்த ரங்கராஜன் நரசிம்மனுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி அருகே சாலையில் கவிழ்ந்த கண்டெய்னர் லாரி. சென்னை பெங்களூரு சாலையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு. திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 6 பேரின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பின் ஒப்படைப்பு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மல்லிகா உடல்நிலை பாதிப்பால் விழுந்து மிதிபட்டு இறந்ததாக எஃப்ஐஆரில் கூறப்பட்டுள்ளதற்கு குடும்பத்தினர் எதிர்ப்பு. திருப்பதியில் கூட்ட நெரிசலில் இறந்த மல்லிகாவின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அமெரிக்காவில் குடியிருப்புகளை எரித்து வரும் காட்டுத் தீயால் இதுவரை 5 பேர் மரணம். 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் வீடுகளை விட்டு வெளியேற்றம். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்த நிலையில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அதிகாரிகளை கடிந்து கொண்டிருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் புஷ்பராஜ். புஷ்பராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். திருப்பதி கூட்ட நெரிசலில் 6 பேர் மரணமடைந்த சம்பவம் தொடர்பாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு நேரடியாக திருப்பதிக்கு வந்து கள ஆய்வு மேற்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகளுடனும் நடந்த சம்பவங்கள் பற்றி விசாரணை மேற்கொண்டார். அந்த விசாரணையில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட எஸ்பி, தேவஸ்தான நிர்வாக அதிகாரி, இணை நிர்வாக அதிகாரி, தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது அவர்களிடம் முதல்வர் கேட்ட பல கேள்விகளுக்கு அதிகாரிகளிடம் சரியான பதில் இல்லாத நிலை காணப்பட்டது. எனவே அதிகாரிகளை கடுமையாக முதல்வர் சந்திரபாபு நாயுடு கடிந்து கொண்டார். இதனால் அதிகாரிகள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கேள்வி, துணை கேள்வியாக ஒவ்வொரு பதிலுக்கும் ஒரு கேள்வியை எழுப்பிய சந்திரபாபு நாயுடு விசாரணையின் போது அதிகாரிகளை திணறடித்துள்ளார். பாலா, விவரங்களுக்கு நன்றி புஷ்பராஜ். துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் அதிகாரத்தை குறைக்கும் யுஜிசியின் விதிமுறைகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்த முதலமைச்சர் மத்திய அரசு பகிரங்க மிரட்டல் விடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். யுஜிசியின் திருத்தப்பட்ட விதிமுறைகளை திரும்பப் பெறக் கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து உரையாற்றினார். பாவேந்தர் பாரதிதாசன் பாடலுடன் உரையை தொடங்கிய முதலமைச்சர் பள்ளிக் கல்வியை சிதைப்பதற்காகவே புதிய தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு திணிப்பதாக குற்றம் சாட்டினார். இதேபோன்று பல்கலைக்கழகங்களையும் சிதைக்கும் முயற்சியை மத்திய அரசு தொடங்கிவிட்டதாக முதலமைச்சர் கூறினார். துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஏற்கனவே மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் மோதல் போக்கு இருக்கும் நிலையில் அதிக அதிகாரங்களை ஆளுநர்களுக்கு வழங்குவது முறையல்ல என்றும் குற்றம் சாட்டினார். தன்னிச்சையாக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிக அதிகாரங்களை ஆளுநர்களுக்கு வழங்குவது சரியுமல்ல, முறையுமல்ல. இவர்களாக ஒரு உத்தரவை போட்டுவிட்டு இதனை அமுல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் யுஜிசி திட்டங்களில் பங்கேற்க முடியாது என்று சொல்வது அநியாயம் அல்லவா? அதுவும் பட்டங்களை வழங்க முடியாது என்பது பயங்கரமான மிரட்டல் அல்லவா? தொடர்ந்து பேசிய அவர் மாநில அரசின் வளத்தில் கட்டிய பல்கலைக்கழகங்களை அபகரித்துக் கொள்ளும் முயற்சியாகவே இதனை கருத வேண்டியிருப்பதாக விமர்சித்தார். மாநில உரிமைகளில் தலையிடுவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை சிறுமைப்படுத்தும் செயல் என்று குற்றம் சாட்டிய முதலமைச்சர் புதிய விதிமுறை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று கூறினார். நியமன பதவிகளில் ஒரு சில ஆண்டுகள் இருந்துவிட்டு போய்விடக்கூடியவர்களுக்கு ஒரு மாநில மக்களின் அடிப்படை உணர்வை புரிந்து கொள்ள இயலாது. ஒன்றிய அரசு கல்வித்துறையில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதில்லை. வரம்பற்ற கட்டணம், இடஒதுக்கீடு இன்மை என வரம்பு மீறும் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு கடிவாளம் போடுவதற்கு சிறு துரும்பை கூட மத்திய அரசு கிள்ளி போடவில்லை என முதலமைச்சர் குற்றம் சாட்டினார்.
மாநிலங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களை தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சி செய்வது கெடு நோக்கம் கொண்டது, சுயநலமானது. நிச்சயமாக மாணவர் நலனில் மனதில் கொண்டோ கல்வி தரத்தை மேம்படுத்தவோ இந்த முயற்சி நடைபெறவில்லை. தமிழ்நாட்டில் சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வலுவான உயர்கல்வி கட்டமைப்பை யுஜிசி வரைவு நெறிமுறைகள் பாதிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக முதலமைச்சர் கூறினார். எனவே துணைவேந்தர் நியமனம் தொடர்பான வரைவு நெறிமுறைகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனை ஏற்று மத்திய அரசு மனம் மாறவில்லை என்றால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடுவோம் என்று முதலமைச்சர் கூறினார். இந்நிலையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசிய காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் இதனை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதேபோன்று தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசிய விசிக எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் மத்திய அரசின் செயல் அடாவடித்தனமானது என்று தெரிவித்தார். செலவு செய்வது தமிழ்நாடு அரசு, முடிவெடுக்கும் அதிகாரம் ஆளுநருக்கானதா என்று கேள்வி எழுப்பிய அவர் நிதிக்காக மத்திய அரசின் திருத்தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறினார். தீர்மானத்தை ஆதரித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ சின்னதுரை கூட்டாட்சி தத்துவம் மீதான மத்திய அரசின் தாக்குதல் என்று குற்றம் சாட்டினார். இதேபோன்று தீர்மானத்தை ஆதரிப்பது மட்டுமின்றி சட்ட ரீதியான போராட்ட களத்திலும் திமுகவோடு துணை நிற்போம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ மாரிமுத்து தெரிவித்தார். இதேபோன்று முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிப்பதாக அதிமுக எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி புதிய விதிமுறைகள் தொடர்பான அறிக்கையை யுஜிசி தன்னிச்சையாக வெளியிட்டது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வரும் எந்த சட்டங்களையும் அதிமுக எதிர்க்கும் என்றும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கூறினார். இந்நிலையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை ஆதரித்த பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி கல்வி மாநில பட்டியலில் இருந்தால்தான் தமிழ்நாட்டின் தேவைக்கு ஏற்ப கல்விக் கொள்கையை வகுத்துக் கொள்ள முடியும் என்று கூறினார். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் 4வது உறுப்பினர் தேவையற்றது என்று குறிப்பிட்ட அவர் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை அரசு துரிதப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்.